நீட் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு அந்த தேர்வு முடிவுகளை எதிர்த்து அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்குது. அதில் மிக முக்கியமான வழக்கு ஒன்று என்ன அப்படின்னா கிரேஸ் மார்க் சம்மந்தப்பட்டது. 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது என்டிஏவனால். இதை எதிர்த்து வழக்குகள் போடப்பட்டிருந்தது. அது பற்றின விசாரணை இன்று வந்திருந்தது. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த விசாரணையின் போது மத்திய அரசு என்ன உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு, அதாவது இந்த 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கிரேஸ் மார்க் திரும்ப எடுக்கப்பட்டுரும். அவங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க் கொடுக்கப்படாது. அவங்களுடைய பழைய மதிப்பெண்களே வழங்கப்படும். மாணவர்களுக்கு 2 விதமான சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆமாம், நீட்டில் ரீ எக்ஸாம் இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நடக்க போகுது. அவங்க விருப்பப்பட்டால் இந்த ரீ எக்ஸாம் எழுதலாம். அல்லது அந்த கிரேஸ் மார்க் எடுத்தது போக பழைய ஒரிஜினல் மார்க் என்ன இருந்ததோ அந்த மார்க், இந்த 2ல் ஏதோ ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ரிசல்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட தேதியில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை அடுத்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலிங்கான தடை உத்தரவுகள் எதுவும் இல்லை. கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடத்தலாம் இந்த எக்ஸாம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் ரீ எக்ஸாம் நடக்க இருக்குது. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.